சார் வணக்கம். இப்போ வந்து நீங்க எங்கிருந்து வந்திருக்கிறீங்க, இந்த மாநாடு எப்படி தெரியும் சார்? யூகேல இருந்து லண்டன்ல இருந்து வந்திருக்கேன். நான் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து தளபதி டே 1ல இருந்து நான் பார்ட்டியில இருக்கேன். ஃபர்ஸ்ட் விக்ரவாண்டி மாநாட்டுக்கும் வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் இயர் இருந்தப்போ அப்போ வந்து நான் உடனடியாக என்னோட லண்டன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வர முடியல. இப்போ வந்து பெர்மனண்டா வந்து தளபதியோட இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ களப்பணியாற்றணும்னுட்டு அதனால தான் இந்த மாநாடுக்கும் வந்திருக்கேன். ஏற்கனவே 2026 வந்து நம்மளோட தான் நிறைய வரவேற்பு இருக்கு. வெளிநாட்டிலயும் நிறைய வரவேற்பு இருக்கு. நான் லண்டன்ல ஒரு 20 இயர்ஸா இருக்கேன். நான் 2007ல போனேன். இப்போ வந்து தளபதி வந்து பெரிய கரியரே விட்டுட்டு வராரு. அவருக்கு சப்போர்ட்டிவா என்ன மாதிரி ஆளுங்க ஒரு அட்லீஸ்ட் 1%. நானும் கரியரை விட்டுட்டு வரலன்னு சொல்ல, நான் கொஞ்சம் பிசினஸ்லாம் செட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இன்னமே வந்து ஃபுல் டைம் வந்து டிவிகேக்காக நான் வந்து உழைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாநாட்டுக்கும் வந்திருக்கேன். தளபதி அடிக்கடி சொல்றது என்னன்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், அதுதான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுதான் எங்களோட கொள்கை. மற்ற கட்சியெல்லாம் கொள்கை இல்லைன்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது. கொள்கைக்கு அப்பாற்பட்டு எதிர்கட்சியா இருந்தாலும் எதிரி கட்சியா இருந்தாலும் எல்லாத்துக்கும் செய்யணும்னு தான் தளபதியோட எண்ணம். எல்லாத்துக்கும் செய்வாரு. நாங்க வந்து 2026ல கண்டிப்பா வந்து பெரிய மாற்றத்தை உருவாக்குவோம். தளபதி அரியணை ஏற்றுவோம். என்ன மாதிரி ஆளுங்க நான் எதுக்கு இந்த பைட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா என்ன மாதிரி ஆளுங்க. நான் ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கேன். ஐடியில் இருக்கவங்களாம் உட்காந்துட்டே கமெண்ட் சொல்றாங்க. பட் தே ஹாவ் டு கம் டு யூனோ சர்வீஸ் த நேஷன். பொலிட்டிக்கலா வந்து சப்போர்ட் பண்ணணும். எல்லாத்துக்கும் எல்லாரும் ஒரு படிச்ச இளைஞர்களும் வந்து இந்த மாதிரி புதுசா ஒருத்தர் பார்ட்டி ஆரம்பிச்சு சப்போர்ட் இருக்கிறப்ப சப்போர்ட் தரணும். தளபதிக்காக கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. அவர் நம்ம அடுத்த தமிழ்நாட்டை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவாரு. 50 வருஷமா வந்து டிஎம்கே வந்து சுரண்டிட்டே இருக்காங்க. நிறைய இப்பெல்லாம் டிஜிட்டலா ஊழல் பண்றாங்க. முன்னெல்லாம் பாலம் கட்டுறது ரோடு போடுறது தான் ஊழல்னாங்க. இப்ப என்னன்னா வந்து பிட்காயின் டிஜிட்டல் ஊழல் எல்லாம் ஃபுல்லா கம்ப்யூட்டர்லயே ஊழல் பண்றாங்க. தெரியவே மாட்டேங்குது மக்களுக்கு. அதெல்லாம் தோண்டி எடுத்து தளபதி இன்னும் வருங்காலத்துல எல்லாத்தையும் வந்து சொல்லுவாரு. டிவிகே வந்து 2026ல கண்டிப்பா வந்து ஆட்சியை பிடிக்கும். அதுல மாற்று கருத்தே கிடையாது.